வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. விங்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு புதிய ரக இயர்பட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமிங் டைப் இயர்பட். இதற்கு பேர் வந்து விங்ஸ் பேந்தம் 815 பேர் போட்டிருக்காங்க. நம்ம சேனலை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே தெரியும், டெக் சேனல்னால சந்தைக்கு என்ன ஒரு புதிய கேஜெட்ஸ் வந்தாலும் அதை வாங்கி உடனுக்குடன் ரிவ்யூ பண்ணிவிடுவோம். இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு, ரேட்டும் சீப்பாக இருந்துச்சு. அப்போ இதையும் சேர்த்து ரிவ்யூ பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலிமா நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வியூவர்ஸ் கேஜெட்ஸ் கம்மி ரேட்டில் வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுக்குறோம். இதுக்குன்னு சொல்லிட்டு ஆஃபர் அப்டேட் வந்து கொடுக்குறதுக்காக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கூகுள் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வினோதமாக இருந்துச்சு, ரேட்டும் மக்கள் வாங்கக்கூடிய ப்ரைஸிங்கில் இருக்குது. இனி வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறதா. இதை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டாக் இருக்குது. டாக்குக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து போட்டிருக்காங்க. டாக் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை தவிர்த்து இந்த பாக்ஸில் வேறு என்ன வருதுன்னா, இந்த டாக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. தென் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் இவங்களும் ஸ்டிக்கர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வாரண்டி கார்டு, இந்த மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ் தான். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். டாக்கை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு வினோதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்டில் ஒரு எல்இடி, பேக்கில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போட்டு தந்துருக்காங்க. தென் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ப்ளிட் கவர் டிசைனில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டும் நீங்கள் தனித்தனியாக ஓப்பன் பண்ணலாம். அதோட ஓப்பனிங் வித்தியாசமாக இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்படி கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எல்இடி லைட்டெல்லாம் கொடுத்து, அதாவது கேமிங்னாலே உங்களுக்கு எல்இடி வரதான் செய்யும், அப்படி வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காங்க. இனி டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது 4 மைக் தந்திருக்காங்க. 4 மைக்குமே ENC பவர்ட் தான். அப்புறம் டச் கண்ட்ரோல், 13 mm டிரைவர். அப்புறம் ப்ளேபேக் டைமை வந்து அதிகரிக்கிறதுக்கு சில வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 50 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 7.5 மணி நேரம் வரைக்கும் செக் பண்ணிட்டேன். இன்னும் பர்சன்டேஜ் நம்ம செட்டிங்ஸில் போய் செக் பண்ணும்போது பேட்டரி லெவலில் வந்து காமிக்கும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 மணி நேரம் ஆவரேஜாக கொடுக்கும்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப நேரம் இதை 40 மணி நேரம் நம்ம கன்டினியூஸாக செக் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா வந்து இதில் வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆட்டோ ஆஃப் ஆன், இந்த சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ கன்டினியூஸாக நம்ம செக் பண்ண முடியாது. அப்புறம் இது வந்து கேமிங் பட்னால லோ லேட்டன்சி வந்து உங்களுக்கு 40 மில்லி செகண்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜருக்கு இவங்க ஒரு பேர் போட்டிருக்காங்க, புல்லட் சார்ஜ்னு சொல்லிட்டு. ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது பேசிக்காக ஃபாஸ்ட் சார்ஜிங் இயர்பட் எப்படி ஆகுமோ அந்த மாதிரி தான் ஆகுது. இவங்க பேர் மட்டும் மாற்றிருக்கிறாங்க. அப்புறமா IPX5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ரேஞ்ச் வந்து 5.3, அதாவது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ரேஞ்ச் வந்து 15 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் ஃபுல் டச் கண்ட்ரோல், ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். அப்புறமா இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேரை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டிவைஸுக்கு நீங்கள் ஒரு பேர் கொடுக்கலாம். அப்புறம் லொக்கேட் பண்ணிக்கலாம். இந்த பட் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஷன் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் டச் கண்ட்ரோலை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ சுவிட்ச் ஆஃப் டைமர் அந்த செட் பண்ணிக்கலாம். பேட்டரி பர்சன்டேஜ் நான் சொல்லியிருந்தேன், செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. எல்லாமே 2 கலரில் கொடுத்துருக்காங்க, பிளாக்கு ஒயிட்டு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். டிசைன்ஸ் வைஸ் கேமிங் இயர்பட் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. TTG சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 1500 ரூபா பட்ஜெட்டில். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. போன வாரம் நீங்கள் பண்ண அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். இன்னும் அப்கமிங் டேஸில் இன்னும் நிறைய வரும். பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு பட்டாக நீங்கள் பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்லிட்டேன். இனி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை அலசி ஆராய்ச்சி பார்க்கணுன்னா இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்குது. அப்கமிங் டேஸில் 1 by 1 நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு தெளிவான ஒரு முடிவை எடுத்துக்கோங்க. இதே போல் இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.